புலன்களை மட்டும் நாம அடக்காம மேய விட்டுட்டோம்னால் எதுவுமே நம் வசத்துக்கு வராது. பெருமாள் நமக்கு விரிச்சு வச்சிருக்கிற படுகுழி, அவர் விரிச்சு வச்சிருக்கிற பெரிய வலை, ஆபத்தான குழிதான் புலன்கள். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், அகற்ற நீ வைத்த மாயவல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன், அகற்றி என்னையின் நீ அரும்சேத்தில் வீழ்த்தி கண்டாய், பகற்கதிர் மணிமாட நீடு ஸ்ரீவரமங்க வாணனே என்னும் புகற்கரிய வெந்தாய். இது வானமாமலை தெய்வநாயகப் பெருமானை பத்தி 5ஆம் பத்தில் நம்மாழ்வாருடைய பாசுரம். உங்ககிட்டேந்து என்னை பிரிச்சு வைக்கிறதுக்காக நீ ஒரு வலை விரிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுட்டேன். அகற்ற நீ வைத்த மாயவல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன், உங்ககிட்ட நான் கிட்டக்க வந்துடாத படிக்கு நீ ஒரு வலை வச்சிருக்கே. பெருமாள் அங்க இருப்பார், நடுவில் வலை விரிச்சிருக்கும். இந்த வலையை தாண்டித்தான் பெருமாள்கிட்ட போகணும்னு விடுவாளாம். எது அந்த வலையை? காலை வச்ச உடனே ஒன்னொன்னு ஷட்டுன்னு சுருக்கு பிடிச்சி இழுத்துக்கும். கண்ணு, காது, மூக்கு முதலான 5 இந்திரியங்கள் இருக்கே, 5 வலை விரிச்சிருக்கார். அதனுடைய ஆசையை பட்டுட்டோம் பெருமாளுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் குறைஞ்சிது அப்படின்னு மூச்சு விடுவலாம். ஏன்னா அங்க இட நெருக்கடி ஏற்படக்கூடாது இல்லையோ. எல்லாரும் வைகுண்டத்துக்கு போறேன்னுட்டு இந்திரியங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாள்னா இங்க ஆபத்தா போயிடும். பாரதத்துல இட நெருக்கடி இருந்தா போரும், வைகுண்டத்தில் இருக்கவே கூடாது. இங்க ஜன நெரிசல் அதிகமா இருக்கலாம், ஆனா வைகுண்டத்துல ஜன நெரிசல் கூடலாமா? அதுக்காக பிரிச்சு வைக்கிறதுக்காக சிலது பண்ணுவர். இந்த சண்டையெல்லாம் மத தகராறுகள்லாம் அவர் சொல்லியோ, இதெல்லாம் அவர் விரிச்சு வச்சிருக்கிற பெரிய வலை. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் சண்டை, ஸ்மார்த்தர்களுக்கும் வைணவர்களுக்கும் சண்டை, தெங்கலையாருக்கும் வடகலையாருக்கும் சண்டை, இப்படின்னு எல்லாம் பெருமாள் பண்ணி வச்சிருக்காரு இல்லையோ. இந்த ஒன்னொன்னையும் பொழுத கழிச்சுன்னு எங்கிட்ட வராதே, இதுக்காக அவர் விரிச்சு வச்சிருக்கிற வலை. நாம தான் வலையை நன்னா அடையாளம் கண்டுக்கணும். கண்டுண்டு அந்த வலை இருக்குன்னாலே சுத்தின்னு போயிடணும். ஒரு இடத்துல ஆபத்து இருக்குன்னா அடுத்த தெருவழியா சுத்தின்னு போவோம் இல்லையோ, அதை போல இந்த இடத்துல ஏதோ வலை விரிச்சிருக்கா, வலை எப்படித்தான் இருக்கு பாப்பமே எல்லாம் வீராப்பெல்லாம் பேசவே கூடாது. வலை இருக்குன்னா ஒழுங்கா நழுவி இன்னொரு பக்கம் போறதுதான் புத்திசாலித்தனமே தவிர வீணா நான் தான் அர்ஜுனன் அப்படின்னு காண்டிபத்தை கையில் எடுத்துன்னு வில்ல எடுத்துன்னு போனோம்னா இதை நாம ஜெயிக்க போறதே இல்லை. அர்ஜுனனே அந்த வலையை ஜெயிக்கல, நம்மால ஜெயிச்சிட முடியுமா? அதனால இந்திரியங்கள்ங்கிற பெருத்த வலை, இந்த புலன்களை வாடகை கூட வாங்கி கொள்ளாமல் நம் வீட்லயே நம்மளை கெடுக்கிறதுக்காக கொடுத்தன வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு குடுத்தனக்காரர் எங்கேயான்னு பார்த்திருக்கிறா? நான் என் வீட்டை குடுத்தனத்துக்கு விடணும், அவர் சல்லிக்காசி வாடகை தரமாட்டார், ஆனா எப்போ என்னை கெடுத்துட்டே இருப்பார். அடுத்த நாள் கழுத்து பிடிச்சி வெளில திருடுவோம். ஆனா இந்த புலன்கள் அத்தனையும் அப்படித்தான் நம்ம வாடகைக்கு விட்டுருக்கோம். இந்த கண்ணு, காது, மூக்கு, மனசு இருக்கே, வாடகை கொடுக்காது. என் ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு தொலைக்கிறதுக்குன்னே இது இத்தனை என் இடத்துல இருக்கும். நான் தான் அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை அடக்க வேண்டும். இந்திரியங்களை அடக்காமல் யார் ஒருத்தன் ஜெயிக்கணும் நினைக்கிறானோ, மந்திரிகளும் எனக்கு வேண்டியவல்ல, சேனாபதியும் எனக்கு வேண்டியவில்லை, ஆனா இவர்களை வச்சிருந்து எதிரி நாட்டு படையை ஜெயிக்கணும்னு ஒரு ராஜா நினைக்கிறான் பார், அந்த முட்டாளை போலே. ராஜாவுக்கு மந்திரி அடங்க மாட்டார், ராஜாவுக்கு சேனாபதி அடங்க மாட்டார். ஆனா இந்த மந்திரி சேனாபதியை வச்சுன்னு நான் எதிரி நாட்டை ஜெயிக்க போறேங்கிறார். இவரே என்னைக்கு தூக்கி போட போறான்னு தெரியாது இவன். ஆனா இவனை வச்சுன்னு அவனை ஜெயிக்கணுங்கிறானோ இல்லையோ. நான் மோட்சம் அடைய போறேன் எதை வச்சுண்டு? அடங்கின மந்திரி, அடங்கின சேனாபதியான புலன்களை வச்சுன்னு தான் மோட்சம் அடைய முடியும். இவர்களே அடங்கலைன்னா மந்திரி சேனாபதி அடங்கலை, மோட்சத்தை எப்ப நான் அடைய? முதல்ல தன்னடக்கத்தையும் புலனடக்கத்தையும் பயிற்சி பண்ணிக்கொள். அது இருந்தா தான் எந்த ராஜ்யத்தையுமே ஜெயிக்க முடியும். திருத்தராஷ்டிரா, நீ சண்டை போட்டு பார்த்ததில்லை, எல்லாரும் மற்ற பேர் சண்டையிட்டே ஒன்ன காப்பாத்திட்டா. நீ என்னைக்கான சண்டைக்கு போயிருந்தா தான் அதுல எப்படி திட்டம், எப்படி ஜெயிப்பு தோல்வின்னு தெரியும். நீ ஏதோ உனக்கு ஏற்காத ராஜ்யத்தை நீ அரியாசனத்துல உட்கார்ந்து ஆண்டு இருக்கே, நீ சிரமப்பட்டு சண்டையிட்டு சம்பாதித்த ராஜ்யம் அல்ல. அதனாலதான் அதன் கஷ்ட நஷ்டங்கள் புரியாமல் செய்கிறாய், அது கூடாது என்னார். அதனால இந்திரியங்களை அடக்கிறது மந்திரிகளையும் சேனாபதியும் நம்ம வசத்துல வச்சுருக்கா போலே. அப்பதான் எதையுமே ஜெயிக்க ஒண்ணும். அவிஜித்ய ய ஆத்மானம் யஹ அவிஜித்ய ஆத்மானம் அமாத்யான் விஜிகீஷதே அமித்ரானு வாஜிதாமாத்யா சோவசா பரிஹீயத்தே. யாரொருத்தன் மந்திரியும் சேனாபதி அடக்கி வச்சிருக்கானோ அவன் தான் எதிரி நாட்டை அடக்க முடியும். நீயும் மனசை அடக்கு. ராவணன் ஏன் தெரியுமா ராமனிடத்தில் தோற்றான்? ராமன் அவனை விட பெரிய வீரங்கிறதுக்காக அல்ல, புலனடக்கம் ராவணனிடத்துல இல்லேங்கிறதுக்காக. இத மந்தோதரி உடனடியா வந்து அழுது அரற்றினாள். ராவணன் மரணம் அடைந்து கீழே விழுந்துட்டார். ராமன் பெரிய வில்லும் கையுமாக நிற்கிறான். மந்தோதரி ஓடி வந்து ராவணன் சரீரத்தில் விழுந்து அழறா. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா என்று 4 ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஆழ்வார்கள் சொல்ற அத்தனை கருத்தையும் மந்தோதரி சொல்லிட்டு போனாள். ராமாயணத்திலே சூர்பனக ரொம்ப ஆச்சரியமா பேசுவள், தார ரொம்ப நன்னா பேசுவள், மந்தோதரி ரொம்ப நன்னா பேசுவள். இவா பேசுறதெல்லாம் வசிஷ்டர் கூட சமமா மாட்டார்.
அந்த அளவுக்கு இவா வார்த்தையில அத்தனை நல்லது அடங்கியிருக்கும். மந்தோதரி பேசுகிறாள், இந்த ராமனை இன்னான்னு நான் தெரிஞ்சுனுட்டே ராவணா, உனக்கு தெரிஞ்சுக்காது போயிட்டியே. நீ தோத்தது ராமனின் வீரத்துக்கல்ல, உன் வீரத்தில் இப்பொழுதும் எனக்கு நம்பிக்கை குறையல. நீதான் மகாவீரன், நீதான் சாஸ்திரஜன். ஆனா நீ எதுக்கு தெரியுமா தோத்தாய்? இந்த மனுஷன் ராமனுக்கல்ல, உன் புலனுக்கு தோற்றாய். உன்னுடைய புலன்களை நீ ஜெயிச்சிருந்தியானா உன்னை ஜெயிக்க ஆள் இருந்திருக்காது. அதை அடக்க விட்டியோ பிறன்மனை விளைந்தாய். அந்த ஒரு புலனடக்கம் இல்லாததுக்காக நாட்டையே கெடுத்துட்டு பார். நம்ம குலமே முடிந்து போயிடுச்சே. அதனால இந்திரியங்கள் அடங்கணுங்கிறது முக்கியம். அதை பட்டிமைந்து திரிய விடக்கூடாது. அது கண்ட இடத்துல மேயவும் கூடாது. அப்படித்தான் அது அப்பப்ப பிடிவாதம் பிடிச்சு போகும். நாம தான் சொல்லி சொல்லி கடிவாளம் போட்டு அதை இழுக்க வேண்டும். இந்த புலன்கள்லாம் கண்ணு வாயை மூடி விடலாமா? கண்ணு கண்டதை பார்க்கக்கூடாதுங்கிறோம், கண்ணை மூடி விடலாமா? வாய் கண்டதை பேசக்கூடாது, வாயை மூடி விடலாமான்னா அப்படிலாம் இருக்க முடியாது. அப்புறம் நம்ம மனுஷன் ஞானம் இருக்குங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாது போகணும். கண்ணு பார்க்கத்தான் பார்க்கும், வாய் பேசத்தான் பேசும், மூக்கு முகரத்தான் முகரும், கை தொடத்தான் தொடும். ஆனா அது எதை பார்க்கறது எதை பேசுறதுன்னு மட்டும்தான் மாத்திக்கணும். நமக்கு இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் நீங்க பார்வையாளர்களாக 1 கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி, மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலால் கரோகரா, கச்சியம்பை சண்முனாருக்கு அரோகரா.